a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 240 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காதது ஏன் என்பது தொடர்பாக பாஜக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. ஜே.பி. நட்டாவின் இல்லத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைகிறார். கணபதி, பாரதிய ஜனதா கட்சியினர் பரப்புரையின் போது சொன்ன விஷயங்கள் 300 தொகுதிகளுக்கு மேல 400 தொகுதிகளுக்கு மேல பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு தொடர்ச்சியா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைத்த தொகுதி என்னமோ 240 தொகுதிகளில் தான் அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருந்துச்சு. இதுக்கு என்ன காரணமா பாரதிய ஜனதாவினர் கருதுறாங்க? குறிப்பா எந்தெந்த மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா இந்த தேர்தலில் கொஞ்சம் சறுக்கலை சந்திச்சிருக்காங்க? பெரும்பான்மை கூட கிட்டவில்லை என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களுடைய வருத்தமாக இருந்து வருகிறது. ஆகவே தேர்தல் முடிவுகள் வெளிவந்தவுடன் உடனடியாக கூட்டணி தொடர்பான நடவடிக்கைகளை எடுத்து அடுத்தபடியாக மீண்டும் நரேந்திர மோடி தலைமையிலே பாஜக அரசே அமையும் என முடிவு செய்யப்பட்டுள்ள இந்த சூழலில் தேர்தலில் பின்னடைவுக்கு காரணம் என்ன என பாரதிய ஜனதா கட்சி இன்று முதல் ஆலோசனை நடத்துகிறது. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஹரியானா போன்ற மாநிலங்களிலே எதிர்பார்த்த அளவுக்கு இடங்கள் கிடைக்காததற்கு காரணம் என்ன என்பது தொடர்பான ஆய்வு நடைபெற உள்ளது. உத்தரப்பிரதேச முதலமைச்சரான யோகி ஆதித்யநாத் இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை அனுப்புவார் எனவும், அதே சமயத்தில் டெல்லியிலே ஜே.பி. நட்டா மட்டுமல்லாமல் மூத்த தலைவர்களான ராஜ்நாத் சிங் மற்றும் அமித்ஷா உள்ளிட்டோர் இது தொடர்பான ஆய்வுகளை நடத்துவார்கள் எனவும் பாஜக தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே மக்களவை தேர்தலை பின்னடைவுக்கான காரணம் என்ன, அதை சரி கட்டுவது எப்படி போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்திலே விவாதிக்கப்பட இருக்கின்றன. இதை தவிர தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைகிறது. அப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் போது கூட்டணி கட்சிகளுடன் சுமூகமான உறவை பேணுவது எப்படி என்பது தொடர்பாகவும் ஆலோசனை நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு மூத்த தலைவரும் ஓரிரு கூட்டணி கட்சிகளுக்கு பொறுப்பாக இருப்பார் எனவும், அந்த கூட்டணி தலைவர்கள் ஒரு குழு அமைத்து அந்த குழு மூலமாக கூட்டணி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்துவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள சந்திரபாபு நாயுடு மற்றும் லோக் ஜனசக்தி கட்சியின் சிராக் பாஸ்வான் மற்றும் மகாராஷ்டிரா முதலமைச்சரான ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டோரின் ஆதரவு இப்போதைக்கு ஆட்சி அமைப்பதற்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஆகவேதான் இந்த கட்சிகளின் கோரிக்கைகள் என்ன, அவற்றை எப்படி கையாள்வது போன்ற பல்வேறு விதமான ஆலோசனைகள் நடைபெற உள்ளன. அதே சமயத்தில் ஆனந்தி, கூட்டணி கட்சிகளும் தங்களுடைய ஆலோசனைகளை தனித்தனியாக நடத்த உள்ளன. ஒருபுறம் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவரான நிதிஷ்குமார் தனது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மக்களவை உறுப்பினர்களை சந்தித்து ஆலோசனை நடத்த இருக்கிறார். அதே போலவே லோக் ஜனசக்தி கட்சியும் தனியாக ஆலோசனை நடத்துகிறது. மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தனது பிரிவு சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மக்களவை உறுப்பினர்களுடனும் கட்சியின் தலைவர்களுடனும் ஆலோசனை நடத்த இருக்கிறார். இப்படி சனிக்கிழமையன்று நரேந்திர மோடி மீண்டும் முதல்வராக 3வது முறையாக பதவியேற்க இருக்கும் சூழலிலே பல்வேறு விதமான ஆலோசனைகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதிலே ஒரு புறம் பாரதிய ஜனதா கட்சி ஆலோசனை, இன்னொரு புறம் கூட்டணி கட்சிகள் ஆலோசனை என இருக்கிறது. இனி வரும் நாட்களிலே கூட்டணி கட்சிகளுடன் பாஜக எப்படி தொடர்ந்து ஆலோசனைகளை நடத்தும் என்பது தொடர்பாக தேசிய ஜனநாயக முன்னணிக்கு ஸ்டேரிங் கமிட்டி ஒன்று அமைக்க வேண்டும் எனவும், ஒரு கன்வீனர் ஒருவரை நியமிக்க வேண்டும், அதாவது ஒருங்கிணைப்பாளர் ஒருவரை நியமிக்க வேண்டும் எனவும் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. ஆகவே அடுத்த சில நாட்களிலே பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். கூட்டணி எப்படி ஒருங்கிணைப்புடன் செயல்படும் என்பதை உறுதி செய்யும் வகையிலே பாஜக தலைமை பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க விரும்புகிறது. ஆனந்தி, 400 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பான்மை கூட கிடைக்கல, நீங்க குறிப்பிட்ட மாதிரி. ஆனா குறிப்பா வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு தான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எந்த இடத்துல அவங்கள சறுக்கலை சந்திச்சாங்க? அதே போல தென் மாநிலங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தென் மாநிலங்கள்ல பாரதிய ஜனதாவுக்கு இந்த முறை கை கொடுத்த மாநிலம் அப்படின்னா எது கணபதி? நிச்சயமாக, அதாவது தென் மாநிலங்களிலே இந்த முறை ஓரளவுக்கு வெற்றி
முந்தைய வருடங்களை விட அதிகமாக இருக்கும். அதாவது இதற்கு முந்தைய மக்களவை தேர்தல்களை விட 2019 மற்றும் 2014 மக்களவை தேர்தல்களை விட இந்த முறை சிறப்பான வெற்றி கிடைக்கும் என பாஜக எதிர்பார்த்தது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதிகளில் கூட வெற்றி பெறவில்லை. அதே சமயத்திலே கேரளா மாநிலத்திலே முதல் முறையாக சுரேஷ் கோபி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக மக்களவை தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கிறார். அது ஒரு முக்கியமான மைல்கல்லாக பாரதிய ஜனதாவால் கருதப்படுகிறது. மேலும் தெலுங்கானா மாநிலத்திலே கூடுதல் இடங்களை பாஜக பெற்றிருக்கிறது. ஆனால் அதே சமயத்திலே கர்நாடக மாநிலத்திலே சர்க்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஆந்திர மாநிலத்திலே சந்திரபாபு நாயுடு கூட்டணியின் காரணமாகத்தான் வெற்றி கிடைத்திருக்கிறது என்றெல்லாம் பல்வேறு விதமான சூழல்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் தான் ஆலோசனை செய்ய வேண்டும் என பாஜக தலைமை விரும்புகிறது. குறிப்பாக தமிழகத்திலே வெற்றி கிட்டவில்லை, ஆனால் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது. கூட்டணி அமைத்து போட்டியிட்டிருந்தால் எந்த அளவுக்கு வெற்றி கிட்டியிருக்கும், அப்படி போட்டியிடாததால் எத்தகைய பின்னடைவை சந்தித்திருக்கிறோம் என்றெல்லாம் ஆலோசனைகளிலே ஒவ்வொரு மாநிலம் தொடர்பாக மாநில வாரியாக விவாதிக்கப்படும் என பாஜக தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒரிசா மாநிலம் போன்ற மத்திய பிரதேச மாநிலம் போன்ற பல்வேறு மாநிலங்களிலே மிகவும் சிறப்பான வெற்றி பாஜகவுக்கு கிட்டியிருக்கிறது. அப்படி கிட்டாமல் இருந்திருந்தால் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலே ஏற்பட்ட பின்னடைவுகள் காரணமாக பாஜக பெரும் தோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கும். தற்போது கட்சிக்கு தனியாக பெரும்பான்மை கிட்டவில்லை. நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல பாஜக தனியாகவே 370 இடங்களை பெறும், கூட்டணியுடன் சேர்த்து 400 இடங்களை பெறும் என்று சொல்லப்பட்ட நிலையிலே தற்போது முழுவதுமாக தேசிய ஜனநாயக கூட்டணியே 300 இடங்களை கூட தொட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாஜகவுக்கு பெரும்பான்மையை கிட்டவில்லை. ஆகவேதான் இது மீண்டும் அரசு அமைக்கும் சூழலாக இருந்தாலும் இதை ஒரு பின்னடைவாக கருதி ஆய்வு நடத்த வேண்டும் என பாஜக விரும்புகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் இது ஏன் நடைபெற்றது, அதாவது வாக்கு சதவீதம் குறைந்ததா அல்லது குறிப்பிட்ட தொகுதிகளிலே தோல்வி ஏற்பட்டதற்கு காரணங்கள் என்ன என்பதை ஆய்வு செய்ய விரும்புகிறது. அதே சமயத்திலே கூட்டணி கட்சிகளின் பங்கு மிகவும் முக்கியமாக இருப்பதால் கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து செல்ல வேண்டும். பாஜக எடுக்கும் நடவடிக்கைகள் காரணமாக கூட்டணி கட்சிகளுடன் உரசல் ஏற்படக்கூடாது. குறிப்பாக முக்கிய கட்சிகளாக தற்போது கூட்டணியிலே விளங்கும் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி, நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் கட்சி மற்றும் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா போன்ற பல்வேறு கட்சிகளை ஒருங்கிணைத்து செல்ல வேண்டும் எனவும் கூட்டணிகளுக்குள் பிரச்சனை இருக்க வேண்டாம் எனவும் பாஜக விரும்புகிறது. குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்திலே 2 சிவசேனா பிரிவுகள் இருக்கின்றன, 2 தேசியவாத காங்கிரஸ் கட்சி பிரிவுகள் இருக்கின்றன. அவற்றில் ஒரு பிரிவு பாஜக கூட்டணியுடனும் இன்னொரு பிரிவு காங்கிரஸ் கூட்டணியுடனும் உள்ளது. ஆகவே இதில் ஏதேனும் பிரச்சனைகள், குழப்பங்கள் ஏற்பட்டுவிடக் கூடாது என பாஜக விரும்புகிறது. ஆகவேதான் இன்றே ஒரே சமயத்தில் தேர்தல் பின்னடைவு தொடர்பான ஆய்வு, அதே சமயத்தில் கூட்டணிகளை எப்படி அரவணைத்து செல்வது என்பது தொடர்பான ஆலோசனைகள் இரண்டையுமே பாஜக தொடங்கி இருக்கிறது. அடுத்த சில நாட்களிலே தீவிரமாக இந்த ஆலோசனைகள் நடைபெறும் எனவும் அரசு அமைந்த பின்னரும் இது தொடர்பான பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் எனவும் பாஜக தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே பாஜகவை பொறுத்தவரை தற்போது பல்வேறு மாற்றங்களுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக கட்சியின் தேசிய தலைவராக கூட புதிய தலைவர் ஒருவரை நியமிக்கலாம் என பாஜக தலைவர்கள் ஆலோசனை நடந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஆனந்தி, அமைச்சரவை துறை ஒதுக்கீடு தொடர்பாகவுமே இந்த ஆலோசனை நடந்துட்டு இருக்குன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க கணபதி. இப்போ தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த சந்திரபாபு நாயுடுவும் சரி, நிதிஷ்குமார் 2 பேருமே கேபினெட் அமைச்சர்கள் பதவி வேணும், அதே போல சபாநாயகர் பதவி வேணும் அப்படின்னு அவங்களும் டிமாண்ட் வச்சிருக்கிறாங்க. இப்போ இதற்கான முடிவுகள், இந்த கூட்டணி கட்சிகளுக்கான துறை ஒதுக்கீடு முடிவுகள்லாம் எப்போ வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் கணபதி? கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை அமைச்சர் பதவிகள், எந்த இலாக்காக்கள் ஒதுக்கப்படும், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தற்போது வெளிப்படையாக அல்லாமல் திரைமறைவிலே ஆலோசனைகளாக நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் கட்சி, தெலுங்கு தேசம் கட்சியும் சபாநாயகர் பதவி வேண்டும் என்பதால் அந்த கோரிக்கையை விட்டு விலகி அமைச்சரவையிலே எத்தனை பதவிகள் தேவை, எந்தெந்த இலாக்காக்கள் தேவை என்பது தொடர்பான ஆலோசனைகளிலே ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக அவர்கள் வேளாண் துறை தங்களுடைய கட்சியிடம் இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள். இதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளுமா, அவர்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவிகள் அளிக்கப்படும், அவர்களுக்கு எத்தனை இணை அமைச்சர் பதவிகள் அளிக்கப்படும், இதெல்லாம் அடுத்து வரும் கட்டங்களிலே பாஜக தலைவர்கள் குழுவாக ஆலோசனை நடத்தி முடிவு செய்வார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும்
கூட்டணியிலே உள்ள கட்சிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதை சரி செய்வதற்காகத்தான் ஸ்டீரிங் கமிட்டி என சொல்லப்படும் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் கன்வீனர் என சொல்லப்படும் கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் ஒருவர் ஆகியோரை நியமிக்க வேண்டும் எனவும் ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போலவே தெலுங்கு தேசம் கட்சிக்கு எந்தெந்த இலாக்காக்கள் முக்கியமானதாக கருதப்படுகிறது, எத்தனை அமைச்சர் பதவிகள் தேவை என்றெல்லாம் ஆலோசனை நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு கூட்டணி கட்சியிடமும் பாஜக தெரிவிப்பது என்னவென்றால், உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் மதிக்கிறோம், ஆனால் பிற கூட்டணி கட்சிகளின் கோரிக்கைகளும் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் யோசித்து ஒன்றாக நாம் முடிவெடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார்கள். முக்கிய அமைச்சரவைகளிலே பாதுகாப்புத்துறை அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் நிதி அமைச்சகம், இந்த 4 அமைச்சர்களும் பாஜகவிடமே இருக்க வேண்டும் என பாஜக தலைமை விரும்புகிறது. ஆகவேதான் இந்த 4 முக்கிய இலாக்காக்களை தவிர பிற இலாக்காக்களிலே கூட்டணி கட்சிகளுக்கு இடம் அளிக்க வேண்டும் என பரிசீலனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அமைச்சரவை அமையும் நேரத்துக்குள்ளே பெரும்பாலான ஆலோசனைகள் முடிவடைந்துவிடும் எனவும், அந்த சமயத்திலே அமைச்சர்கள் பதவியேற்பு மற்றும் இலாக்காக்கள் ஒதுக்கீடு ஆகியவை ஆரம்ப கட்டமாக நடைபெறும் எனவும் பாஜக தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய இப்போதைய திட்டமாக இருந்து வருகிறது. ஆனந்தி, டெல்லி அரசியலின் அடுத்தடுத்த நகர்வுகள் தொடர்பான விவரங்களுக்கு உங்களை மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் கணபதி. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. A stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.